அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அமாபாத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஹதீஸ்களையும் திருக்குர்ஆன் வசனங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பதிவை நான் பகிர்கிறேன், இந்த வீடியோவை நான் போடுகிறேன். ஏனென்றால் ஹதீஸ்களை பல மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஹதீஸ்களை தவறாக சித்தரித்து தவறான கருத்தை ஹதீஸ் சொல்வதை போன்று சித்தரித்து பேசக்கூடிய வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்மால் காண முடிகிறது. அந்த அடிப்படையில் கிறிஸ்தவ அமைப்பைச் சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு விவாத களத்தின் போது ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு பேசுகிறார். அந்த வீடியோவில் அது எந்த ஹதீஸ்னா, புகாரியில் 3222 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டு அந்த செய்தியை அவர் அந்த விவாத களத்தில் பேசி அது தவறாக சித்தரிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய வீடியோவை நம்மால் காண முடியுது. அந்த வீடியோவை நான் போடுறேன். முதலாவதாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. புகாரி 3222 ஹதீஸ்ல வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், உங்கள் சமுதாயத்தாரில் அல்லாஹ்வுக்கு எதனையும் இணையாக கருதாமல் இறந்து விடுபவர் சொர்க்கத்தில் நுழைவார் அல்லது நரகம் புகமாட்டார் என்று ஜிப்ரீல் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நான் அவன் விபச்சாரம் புரிந்தாலுமா திருடினாலுமா என்று கேட்டேன். அதற்கு நபி அவர்கள், ஆம், அவன் விபச்சாரம் புரிந்தாலும் திருடினாலும் சரியே என்று பதிலளித்தார்கள். அந்த வீடியோவில் அந்த சகோதரர் சொல்கிறார், அதாவது புகாரியில் 3222 அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் அபூதர் அல் கிஃபாரி ரலியிடம் சொல்கின்றார்கள். என்ன சொன்னாங்க? ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் கருதாமல் அவர் மரணித்து விட்டார் என்றால் அவர் சொர்க்கத்திற்கு அவர் சென்று விடுவார் அல்லது நரகத்திற்கு அவர் செல்ல மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இதை கேட்ட அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட திருப்பி கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, அப்படி என்றால் ஒருவர் விபச்சாரம் செய்தாலுமா திருடினாலுமா என்று கேள்வியாக கேட்குறாங்க. கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆம், ஒரு விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் மரணித்தார் என்றால் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் பதிவு செய்யப்படுது. அந்த செய்தி தான் அந்த சகோதரர் பேசுகிறார். இந்த செய்தியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம் அனைவரும் இந்த ஹதீஸை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா மாற்று மதத்தில் மட்டும் தவறாக அந்த ஹதீஸை எடுத்து போட்டு பரப்புவதோடு மட்டுமல்லாமல் நாமும் சரியாக விளங்கி கொள்வதற்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் சொர்க்கத்திற்கு செல்வார். அவர் விபச்சாரம் செய்தாலுமா அவர் திருடினாலுமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொன்னார்கள். அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாதுன்னா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் நாம் வாழக்கூடிய அந்த அன்றாட வாழ்க்கையில் மரணிக்கிற வரைக்கும் இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் வாழ்ந்து விபச்சாரம் செய்து கொள்ளலாம், திருடி கொள்ளலாம் என்பதை போன்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் அப்படி தான் அந்த செய்தி என்ன செய்கிறாரு, தவறாக சித்தரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அஹ்மதில் 22211 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு இளைஞர் வருகிறார். இளைஞர் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் கோரிக்கை கேட்கிறார், அனுமதி தாங்க என்று கேட்குறார். அப்போ அந்த தருணத்தில் ரசூலுல்லாஹை சுற்றி நபித்தோழர்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போ அவர்களாம் ஒரு கூட்டமாக எந்திரிச்சு அவரை நோக்கி சென்றும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்தையும் அமைதிப்படுத்திடுறாங்க. அமைதிப்படுத்திட்டு அந்த இளைஞரை தனக்கு அருகாமையில் அமரச் சொல்கின்றார்கள். தனக்கு அருகாமையில் அவர் அமர்ந்து விடுகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார் அந்த இளைஞனிடம், அதாவது உன்னுடைய தாய்க்கு இதை நீ விரும்புவாயா என்று கேட்கும். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன், நான் மட்டுமல்ல மக்களும் அவ்வாறு விரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதரிடம் அந்த இளைஞர் பதில் சொன்னார். திரும்பி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உன்னுடைய தாயினுடைய சகோதரிக்கு இதை நீ விரும்புவாயா
உன்னுடைய தந்தையினுடைய சகோதரிக்கு இதை நீ விரும்புவாயா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக கேட்குறாங்க. உன்னுடைய பிள்ளைக்கு விரும்புவாயா, உன்னுடைய சகோதரிக்கு விரும்புவாயா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக அந்த இளைஞனை கேட்கும்போது அந்த இளைஞன் சொல்றாரு, விரும்பவே மாட்டேன், நான் மட்டுமில்லை அல்லாஹ்வின் தூதரே, மக்கள் யாருமே அதாவது விரும்ப மாட்டாங்க என்று அல்லாஹ்வின் தூதரிடம் அந்த இளைஞர் பதில் சொன்னார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக என்ன சொல்கிறார்கள் என்றால், உன்னுடைய உள்ளம் தூய்மையாக நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்றால் அந்த இளைஞனை வந்து கேட்கும்பொழுது ரசூல் என்ன செஞ்சுருக்கணும்? இந்த ஹதீஸை வந்து அடிப்படையில் தவறாக சித்தரிக்கிறாங்கல்ல, அப்போ அந்த இளைஞர் என்ன சொல்லியிருக்கணும்? நீ செஞ்சிருந்தா போய் செஞ்சுக்கப்பா, விபச்சாரத்தில் ஈடுபட்டிக்கோ, ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் நீ வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் ரசூல் என்ன செய்கிறாங்க? அழகிய முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறாங்க. எவ்வளோ அழகாக தடுக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய குடும்பத்தை, தாயையும் சுட்டி காட்டி, தாயினுடைய சகோதரியை சுட்டி காட்டி அந்த பாவத்தை செய்யாத, அது பெரும் பாவம் என்ற அடிப்படையில் வந்து அழகான முறையில் சுட்டி காட்டி அந்த இளைஞருக்கு புரிய வைக்கிறாங்க. சரி, ஒருவர் திருமணமாகாதவர் விபச்சாரம் செய்துவிட்டால் என்ன சட்டம்? குர்ஆனில் 24வது அத்தியாயம் உள்ள குர்ஆன் வசனம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமணமாகாதவர்கள் விபச்சாரம் செய்தல் என்றால் 100 கசையடி அவருக்கு வழங்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 100 கசையடி வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை திருக்குர்ஆனில் தெளிவான சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம இதில் எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் நீங்கள் விபச்சாரம் செய்துக்குன்னு சொல்லி அல்லாஹ்வோட சட்டமாக அப்படி சொல்லலை, கசையடி கொடுக்க சொல்லணும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்படி தான் நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி முஸ்லீமில் 3494 3499 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. ஒரு தோழர் வர்றார், நபி தோழர் ஒரு வர்றார், அல்லாஹ்வின் தூதரிடம் வர்றாங்க. வந்து அல்லாஹ்வின் தூதரே, என்னை வந்து நீங்கள் வந்து பரிசுத்தப்படுத்துங்க என்று ரசூலுல்லாஹ்வோட சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி நான் தவறு செஞ்சுட்டேன் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவர் மனநிலை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறாரா என்ன ஏதுன்னு தன்னுடைய தோழரிடம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது இவர் தெளிவாகத்தான் இருக்கிறார் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை நீ அப்படி தான் செஞ்சுருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து வேறு விஷயம்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பேசும்போது அவர் வந்து மறுத்துட்டு இல்லை நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒத்துக்கிறாங்க. இப்போ ஒத்துக்கிட்டதன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த தோழருக்கு என்ன செய்கிறாங்க? மரண தண்டனை நிறைவேற்றுகின்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கணும்? அவருக்கு மரண தண்டனை வழங்காமல் நீ பரவாயில்ல செஞ்சுட்ட, நீ என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுக்கு மட்டும் இணை கற்பிக்காமல் மரணிக்கிற வரைக்கும் உறுதியாக அந்த கொள்கையிலிருந்து நீ வாழ்ந்து மரணித்து விடு, உனக்கு சொர்க்கம் கிடச்சிரும், அதனால் இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஒன்று திருமணம் ஆகாதவர் செய்தால் என்றால் 100 கசையடி, திருமணம் ஆனவர் தானாக வந்து அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமையில் நாம் சிக்கிவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக பயந்து வந்து சொல்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன செய்கிறாங்க? மரண தண்டனை நிறைவேற்றுகின்றார்கள். அப்போ ரசூல் அனுமதி தரலை, அல்லாஹும் விபச்சாரத்துக்கு அனுமதி தரல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதுக்கு அனுமதி தரலை. கடுமையாக எதிர்ப்பு தான் வருகிறது. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மிக கடுமையாக வெறுக்கக்கூடிய, அதாவது விபச்சாரம் செய்யாதீர்கள் அல்ல, விபச்சாரம் பக்கமே நெருங்காதீர்கள் என்று தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அப்போ இன்னும் நாம் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும்னா புகாரியில் 18 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, லா துஸ்ரிக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் கருதாதீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள், திருடாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், நன்மையான காரியங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள், வருங்காலத்திலும் நிகழ்காலத்திலும் யார் மீதும் நீங்கள் அவதூறு சுமத்தாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழரிடம் எடுத்து சொல்கிறாங்க. அப்போ அந்த தோழரெலாம் அதெல்லாம் கேட்டு பையத் செய்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடம், யார் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி பையத் செய்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இப்போ சொல்லப்பட்ட விஷயத்தை யாராவது தன்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றுகின்றனால் அவளுக்கு வந்து அவருடைய கூலி இறைவனிடம் இருக்கிறது. யாராவது இந்த சட்டத்தை மீறி தவறு செய்து விட்டார்கள் என்றால், அது வந்து அதற்காக இந்த உலகத்திலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்றால் அதுவே அவர்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும். புரிஞ்சுதுங்களா? அதே வந்து பரிகாரமாக அமைஞ்சுவிடும் இந்த உலகத்திலேயே. ஆனால் தவறு செஞ்சு அதை அவங்க மறைச்சிட்டாங்கன்னு என்றால் அவங்களுடைய விவகாரம் அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஏன்னா மரண தண்டனையில் வந்து இஸ்லாமுடைய ஆட்சி அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அந்த விபச்சாரத்திற்கு வந்து கல்லெறிஞ்சு மரண தண்டனை வழங்கக்கூடிய சட்டத்தை நிறைவேற்ற முடியும். இஸ்லாம் அல்லாத ஆட்சி இல்லாத சமயத்தில் வந்து அந்த சட்டத்திலெல்லாம் ஒரு தனி மனிதனாக நம்ம வந்து செய்ய முடியாது, அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அப்போ இறையச்சத்தின் காரணமாக அந்த தவறை ஒப்புக்கொண்டு
தானாக முன் வந்து நான் செஞ்சிட்டேன் தவிர அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்கிறார்கள். அப்போ ஒப்புக்கொள்ளுக்கு என்ன, இந்த உலகத்தில் வந்து தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. அப்போ என்ன அர்த்தம் என்றால், ஒரு தெரியாத வாழ்க்கையில் முன்னாடி தெரியாமல் தவறுதலாக தவறு செய்து விட்டோம் என்றால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத சூழ்நிலை மரணித்தோம் என்றால் சொர்க்கம் உண்டு. ஏன்னா இந்த உலகத்திலே தண்டிக்கப்பட்டாங்கல்ல. சரி, அவர் வந்து மறைச்சிட்டேன்னா அல்லாஹ்வுடைய விஷயம் அது. அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான், மன்னிப்பான். நாடினால் என்ன செய்வான், தண்டிப்பான். இப்படித்தான் அந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, சரி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டு நம்ம தொடர்ச்சியாக திருட்டில் ஈடுபடுவோம், நம்ம தொடர்ச்சியாக விபச்சாரம் செய்து கொள்வோம் என்பதை போன்று நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. மற்ற செய்திகளை வைத்து தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த ஹதீஸை விளங்கி கொள்ள வேண்டுமே தவிர இது அனுமதி தருகிறது என்பதை போன்று புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த மாற்று மத சகோதரர் அவர் அப்படித்தான் அந்த வீடியோவில் பேசுகிறார். என்ன, இஸ்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் மரணிச்சிட்டாங்கன்னா சொர்க்கம் நிச்சயம். அவன் திருடினாலுமா விபச்சாரம் செய்தாலுமானா எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கும் திருடி கொள்ளலாம், விபச்சாரம் செய்து கொள்ளலாம், அனுமதி தந்ததை போன்று அவர் புரிந்து கொள்கின்றார். இது தவறான புரிதலாகும். இஸ்லாம் வந்து விபச்சாரத்தை மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது, கடுமையாக தடுக்கிறது. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆன் வசனங்களையும் நபி மொழிகளையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குவான் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.